இருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு $15 கிட்ட ப்ராஃபிட் வந்தால் போதும். ஓகே, அதுக்கு மேலே வேணாம். மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் மார்க்கெட்டில். வாங்க போவோம் மார்க்கெட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது, நம்ம ட்ரெண்டோடு சேர்த்து வச்சு போவோம். ஆஃப்டர் இந்த லெவலில் வந்து வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்ல மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் வரட்டும். நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல மார்ஜினல் ட்ரேட் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவோம். இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா நல்ல ஒரு மார்ஜினல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரேடிங்கில் முக்கியமாக வேணும், மார்ஜினல் தான் வேணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இந்த மார்ஜினல் வேணும்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து இந்த மார்ஜினலை கூட யூஸ் பண்ணலை. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரிக்கு இது ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு. என்ட்ரி லேட் பட் கண்டிப்பாக இது ஒரு செல்லராக தான் மூவ் ஆகணும். ஏன்னா செல்லருக்கு தான் ப்ராபபிலிட்டிஸ் கூட இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகணும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஜின் சேஃப்டி ட்ரேடை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப், சரியா? அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவரால் வந்து இது என்ன மார்க்கெட்னா ஓவரால் வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, அதில் இந்த வித டவுட்டும் இல்லை தானே சார்? என்னால் நோட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் எக்யூரான ட்ரேட். ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா இது வந்து லோவரை சினாரியை டிஃபரெண்ட் பண்ணி தான் போகுது மார்க்கெட். ஓகே, லோவரை சினாரினா அது இப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன். இந்த பாருங்க, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து மார்க்கெட் அப் பாயிண்ட். ஓகே, இந்த மார்க்கெட் லோ பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கல. இதுதான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட். ஓகே, பட் சப்போர்ட் இன்னும் ஒழுங்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கண்டுபிடிக்கல. இதுக்குள்ளேயும் ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா இங்கே பாருங்க, டவுன் ஃபால் ஆகுது. ஓகே, திருப்பி ஒரு அப், திருப்பி ஒரு டவுன், திருப்பி ஒரு அப், திருப்பி ஒரு டவுன். ஓகே, திருப்பி ஒரு அப்போமேஷன் ஆகின பிறகு, அதாவது அப்போமேஷன் ஆகின பிறகு இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணோன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்கமா இருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. லெவல் பிரேக் அவுட் ஆகணும்னு விளங்குதா? அதுவும் போக இதுல லெவல் பிரேக் அவுட் ஆனது கண்டினியூவேஷன் ஆகுது. ஓகே, அது ஒன்னாவது ரூல்ஸ். ஓகே, அதனால தான் எனக்கு லாங் அமௌண்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்க. இது வந்து இங்க பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ரிஜெக்ஷன் என்ன செய்யுதுன்னா மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, அதே மாதிரிக்கு இந்த மார்க்கெட்ல ஒரு பையர் உருவாகின பிறகு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. பாருங்க எவ்வளவு பேர் ரிஜெக்ஷன் இருக்குன்னு. இந்த ரிஜெக்ஷன் என்ன செய்யணும், ஆப்டர் செல்லர் உருவாகிறதுக்கு ஃபார்மேஷனை அவங்க இண்டிகேட் பண்றாங்க. தேர்ட் வந்து இது என்ன கேண்டில்னா ஒரு மறுபூசு கேண்டில்னு சொல்லுவோம், நியூட்ரல் கேண்டில்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங் கேண்டில். அப்போ நீங்க டக்கு என்ன செஞ்சிருவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு 10% நம்ம வந்து எக்யூரசி பண்ணிக்கலாம். ஓகே, எக்யூரசி பண்ணாலும் அதே ஃபோர்ஸ்ல போன பையர் ஆஃப்டர் பாருங்க செல்லரா கன்வெர்ட் ஆகி என்ன செஞ்சிருக்கான், மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே, செல்லரா கன்வெர்ட் ஆகி ரிவர்ஸ் பண்ணிருக்கான். அப்போ இந்த பையர் என்ன 100% இந்த பையர் வந்து தன் ஃபோர்ஸை கொடுத்து மேலே போனாலும் சரியா, திருப்பி 100% கொடுத்து செல்லர் என்ன செஞ்சிருக்கான், மார்க்கெட்டை திருப்பி கீழே கொண்டான்ட்டான். அப்போ இல்லை யார் கன்ஃபர்மேஷன் இருக்கு, செல்லரோட கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று பேசிக்கலி டவுன் ட்ரெண்ட். ஓகே, அது வந்து இன்னொரு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். சரியா, மூணாவது கன்ஃபர்மேஷன் பாருங்க, இந்த ரெண்டு கேண்டில்டையும் விக்க பாருங்க. இந்த கேண்டில் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா மார்க்கெட் மேல மூவ் ஆகுது. ஓகே, மூவ் ஆகிட்டு என்ன செய்யுது, அவனால செல்லரை ரீச் பண்ண முடியல, சரி பையரா ரீச் பண்ண முடியல. எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி ஒரு சின்ன செல்லரை ஃபார்ம் பண்றான், சரி சின்ன பையரை ஃபார்ம் பண்றான். காரணம் என்ன, இன்னைக்கு ப்ரெஷர் நடக்குது, இன்னைக்கு செல்லரா பையராங்கிறது ஒரு ஃபைட் நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, அப்படி நடக்கிற போது என்ன செஞ்சுட்டேன், அதுக்கு ஈக்குவலான லெவல்னா எந்த லெவல், இது கொஞ்சம் மைன்யூட்டான ட்ரேட். 2-3 தடவை பார்த்தா தான் உங்களுக்கு இதுல விளங்கும். மைன்யூட்டான ட்ரேட்னா இந்த லெவல். அப்படின்னா இதுல இருக்கு செல்லர் பையர் த ஹெட். ஓகே, இந்த ஹெட்டுக்குள்ள இந்த மார்க்கெட் ஹெட் அளவுக்கு என்ன செஞ்சிருக்கான், பையர் போயிட்டு ஆஃப்டர் ரிவர்சல் பண்ணியிருக்கான். ரிவர்சல் பண்ணிட்டு திருப்பி ஆஃப்டர் அந்த ஸ்பீட் அந்த பையரோட ஸ்ட்ராங் லெவலை அடுத்த கேண்டில் எடுக்கிறான். அடுத்த கேண்டில் எடுத்தா கூட என்ன செய்யல, அவன் வந்து அந்த ஓப்பனிங் லெவலை ரீச் பண்ண முடியல. முதல் வேலை செஞ்ச பையரோட லெவலை கூட அவனால ரீச் பண்ண முடியல. மேலே போயிட்டு டக்குன்னு கீழே வந்துடலாம்.
சரியா? கீழே வந்ததோட இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்கன்னு தெரியும். கீழே வந்ததோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த 2 ஸ்மால் கேண்டிலும் இன்னைக்கு ஃபைட் பண்ணும்போது சட்டார்னு ஒரு மொமெண்டம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிக் மொமெண்டம்னு. சடார்னு ஒரு பிக் மொமெண்டம். இந்த மொமெண்டம் உருவாகிறதுக்கு மார்க்கெட் இந்த பிரேக் பண்ணிட்டும் போயிருக்கு. பேசிக்கலி ஒரு டவுன் ட்ரெண்ட். அதனால இன்னைக்கு நம்ம புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் மார்ஜினல் சேஃப்டி ரேட் தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு மார்ஜினல் வரல, அதனால கொடுத்துருங்க எனக்கு. ஓகேவா? இப்போ விளங்குச்சா ஒரு ட்ரேடுக்கு எத்தனை ரீசன் இருக்குன்னு? இந்த ரீசன் முழுக்களையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும். ஒரு கேண்டில் உருவாகுது, அந்த கேண்டிலுக்கு என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? அதை பார்த்தா தான் சரியாக மைண்ட் விட் பண்ண ட்ரேட் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய பையர் போயிருக்கான், இவ்வளோ பெரிய செல்லர், அப்போ பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ அடுத்த கேண்டில் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு ஒரு பை மொமெண்டம் இருக்குது. இந்த பை மொமெண்டத்தில் கூட இது இருக்குது, செல் தான் ரிஜெக்ஷன் இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு லைன் ஒன்று போடணும். ஓகே, இதில் யார் இருக்கா? இதுலேயும் செல் மொமெண்டம் தான் கூட இருக்குது. இந்த 2 பையரோடையும் செல்லர் சட்டார ஒரு மொமெண்டம் இருக்குன்னா அப்போ இவங்க 2 இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு வேலை இல்லை. இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்க. கண்டினியூஷனாக செல்லர் தான் போவாங்க. இப்படி தான் ட்ரேட் பண்ணும். ஓகேவா? ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் பார்த்தாது. அதோட இல்லை இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இன்னைக்கு ரிஜெக்ட் ஆனது கூட காரணம் வந்து இது வந்து ரவுண்ட் நம்பர். ஓகே, இந்த ரவுண்ட் நம்பரையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, யாரும் ட்ரேட் பண்ணும்போது என்ன இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அமௌண்ட்டை பார்க்காதீங்க. உங்களுக்கான ரிஸ்க்கை பாருங்கள். அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கற்றுக்கணுமான்னு கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வரும், அதை பார்த்து நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா படித்து கொள்ளுங்கள். உங்களால் எவ்வளோத்துக்கு ஒரு விஷயத்தை கிரீட்னஸ் பண்ணி அதில் ப்ரொஃபிட் பண்ணிடுதோ அவ்வளோத்துக்காக தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். என்னால் பண்ண முடியலை, நான் இன்றைக்கி வருது நாளைக்கு போயிடுது, இன்றைக்கி வருது நாளைக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு வேலை இல்லை. அது வந்து ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணி, இது வந்து உங்கள் பிஸ்னஸ். உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஃபுட் ஆப்ஷனா கால் ஆப்ஷனா டாலர் வாங்குறதா விற்கிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும்போது அப்போ நீங்கள் தான் பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் மேன் ஆகிறது இல்லை, அவங்க மாதிரிக்கு ஆகலை இவங்க மாதிரிக்கு ஆகலைங்கிற நீங்கள் பிஸ்னஸ் மேனாக நினச்சிக்கொள்ளுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ட்ரேடிங்கிறது ஒரு வேர்ல்டு லெவல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ், பிக் பிஸ்னஸ். அப்போ நான் பண்ணுறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நான் மார்னிங் எந்திரிச்சா அப்படி செய்வேன். நிறைய புக்குகளை படிங்க. இல்லாட்டி விடிக்கால மார்னிங் எந்திரிச்சோன்னே நல்லா ஜாகிங் ஒன்று போங்க. ஜாகிங் போயிட்டு நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக அந்த நாள் வந்து நல்ல ஒரு இல்லை ஜிம் போங்க. இல்லை நிறைய இப்படி தான் மார்க்கெட்லேயே விடிய உட்காந்துருந்து கூட ட்ரேட் பண்ணால் கூட அப்படி ப்ரொஃபிட் பண்ணலாது. மார்க்கெட்டை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இது என்ன ட்ரெண்டு அப்படி தான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் மார்க்கெட்டை மாற்ற நினைக்காதீங்க, சரியா? மார்க்கெட்டோட சேர்ந்து போக பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃபே மார்க்கெட் மாற்றி விட்டு போயிடும். விளங்குதா? அதுதான் ஒன்று சரியா? பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் சரி. லொஸ் ஆகிற டாலர் வந்து பொறுமை இல்லாதவங்ககிட்ட உள்ள டாலர், ப்ரொஃபிட் பண்ணுற டாலர் பொறுமையானவங்ககிட்ட இருக்க டாலர். ஓகேவா? அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்து நான் சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுங்க. ஓகே, பாய் காய்ஸ், see you. எவ்ரி ட்ரேட் எல்லாத்துக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.